இன்னியோட கதையில் நம்ம பார்க்க போகிறது 19வது திவ்ய தேசமான சௌந்தரராஜ பெருமாள் பற்றி. இந்த சௌந்தரராஜ பெருமாள் எங்கே இருக்காராம் அப்படின்னா கடற்கரை ஓரமாக இருக்கார். இந்த திவ்ய தேசம் பேர் திருநாகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற தாயாரோட பேர் சௌந்தரவல்லி தாயார்னும் பெருமாளோட பேர் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் எல்லா திவ்ய தேசமும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிராமப்புறங்களில் இருக்கு இல்லையா. இந்த பெருமாள் எங்கே இருக்காரான்னா நகரத்தில் இருக்கிறது 19வது திவ்ய தேசமான திருநாகை அப்படின்னு சொல்லப்படுது. நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஏன் பெயர் வந்துதான் அப்படின்னா ஆதிசேஷன் என்ன பண்ணுறாராம், இந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணுறாராம். அதே மாதிரி பூமாதேவியும் என்ன பண்ணுறாங்களாம், இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களாம். ஸோ நாகத்தால் பூஜிக்கப்பட்டு வழிபடப்பட்ட கடவுள் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. துருவன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்காராம். அவர் என்ன பண்ணுறாராம், இந்த பெருமாளை பற்றி பாடணும் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு அந்த பாட்டு வரலையா. ஏன்னா இந்த பெருமாள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாராம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருப்பாராம் பார்க்குறதுக்கு. அவரோட அழகை பாடணும்னு நினைக்கும்போது பாட்டு வரல. அப்போ இந்த பெருமாள் என்ன பண்ணுறாராம், அவரோட இடது கையால் துருவனை தடவி கொடுக்குறாராம். அப்படி தடவி கொடுக்கும்போது என்ன ஆகுதான், அந்த துருவனுக்கு பாட்டு பெருமாள் மேலே பாட்டு பாடுறாராம். இந்த பெருமாளோட பேர் சௌந்தரராஜ பெருமாள் இல்லையா. அதாவது ராஜா அப்படின்னு பேர் வந்தாலே, எந்த பெருமாளுக்கு பக்கத்தில் ராஜா அப்படின்னு வந்தாலே அவரோட இடுப்பில் என்ன இருக்குமா, ஒரு சாவி கொத்து இருக்குமா. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் அந்த வேர்டிங் முடியும் போது அது இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சௌந்தரராஜ பெருமாளுக்கும் என்ன இருக்குமானா இடுப்பில் அந்த அருணாக்கொடி மாதிரி கட்டி அதில் ஒரு சாவியும் இருக்கும். ராஜா அப்படிங்கிற பேர் வர எல்லா பெருமாளுக்குமே என்ன இருக்குமானா 2 காதலையும் தோடு போட்டுருப்பாராம். பட் ஆனால் ஒரே ஒரு காதலை மட்டும் நீலக்கல்லையோ, இந்த பெருமாள் நீலக்கல்லில் போட்டுருக்காராம். மற்ற பெருமாளெல்லாம் வேறு கல்லில் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு காதலை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கல் கொண்ட ஒரு தோடு போட்டிருப்பாங்களாம். யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ராஜா அப்படின்னு பேர் முடிகிற பெருமாளுக்கு எல்லாருக்குமே. சாலிசுகன் அப்படிங்கிற ராஜா தான் என்ன பண்ணுறாராம், இந்த 19வது திவ்ய தேசத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் கட்டி பெருமாளுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலிசுகனோட வரலாறாக பார்க்கப்படுறது, ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணுறாராம், 3 மார்பகங்கள் கொண்ட ஒரு பெண்ணை பார்த்து அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். அவங்கள கல்யாணம் பண்ணி முடித்தோன்னு அவர் என்ன பண்ணுறாராம், இந்த கோவில்களை நிர்மாணம் பண்ணுறதுக்காக பிரயத்தனங்களை பண்ணி நல்லபடியாக இந்த கோவில்களை கட்டி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கதை. தேங்க்யூ.